இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். இன்றைய மைய சிந்தனை, நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஏதோ நம்முடைய நம்பிக்கை உணர்ச்சி மிக்க அல்லது உணர்ச்சி வயப்பட்ட நம்பிக்கையாக இருந்துவிடக் கூடாது. ஏதோ திருப்பலியில் வருகின்றோம், திருப்பலியில் ஜெபிக்கின்றோம், அல்லது நற்செய்தி கூட்டங்களுக்கு கரிஸ்மேட்டிக் ப்ரேயருக்கெல்லாம் செல்கின்றோம். அப்பொழுது நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஏதோ உணர்ச்சி வயப்பட்டு உணர்ச்சி பொங்க ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லிவிட்டு, ஒரு துன்பங்கள் வருகின்ற பொழுது, ஏன் கடவுளே என்னை கைவிட்டீர், உனக்கு கண் இல்லையா, கை இல்லையா, காதில்லையா என்று சொல்லி கடவுளை நாம் திட்டாமல், உணர்ச்சி வயப்படாமல், என்ன நேர்ந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை தான் கடவுள் விரும்புகின்றார். அப்படி அந்த நம்பிக்கைக்கு சான்று பகிர்ந்தவர்கள்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட இருவர்கள். ஒருவர் விளிம்பு நிலையில் வாழ்ந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண். மற்றொருவர் மைய பகுதியில் வாழ்ந்த தொழுகைக்கூட தலைவர் யாயிரனுடைய ஒரே மகள், 12 வயது நிரம்பியவள். லூக்கா 8:40-42 படிக்கின்றோம். அந்த யாயிருக்கு ஒரே மகள், 12 வயது நிரம்பியவள். ஆக இந்த இருவரும் 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், 12 வயதேயான இறந்த பெண். இந்த இருவரும் நம்பிக்கையினால் நலம் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய நற்செய்தியில் நம்பிக்கை நோயுற்ற சமூகத்தை நலப்படுத்துகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ சாதாரணமாக நாம் கடந்து சென்று விட முடியாது. இயேசுவையே சற்று யோசிக்க வைத்த தருணம், இயேசுவையே சற்று நின்று இவர்களுடைய நம்பிக்கை இவ்வளவு பெரிதா என்று சொல்லி ஒரு கணம் யோசிக்க வைத்த நிகழ்வுதான் இன்றைய இந்த 2 நிகழ்வுகள். சாதாரணமாக நாம் கடந்து சென்று விட முடியாது. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், இயேசுவால் மட்டுமே தன்னை குணப்படுத்த முடியும் என்ற அழுத்தமான ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. இயேசுவால் மட்டுமே குணப்படுத்த முடியும். ஏன்? அன்று உள்ள சட்டத்திட்டங்கள் அப்படி. லேவியர் புத்தகம் 15:25-31 இவ்வாறாக வாசிக்கின்றோம்: ஒரு பெண், அந்த காலத்தில் பெண்ணை மண்ணுக்கு சமமாக மதித்தார்கள். பெண் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார்கள். அதுவும் தீட்டுப்பட்டவள், பொதுவெளியில் வரக்கூடாது. அந்த பெண் தொடுகின்றவளும் அல்லது அந்த பெண்ணை தொட்டு சுகப்படுத்துகிறவர்களும் தீட்டுதான் என்று சட்டத்திட்டங்கள் நிகழ்ந்த ஒரு காலகட்டத்தில், அத்துணை ஆண்கள் சூழ்ந்திருக்கின்ற மத்தியில், அந்த கூட்டத்தில் இந்த பெண் இயேசுவால் மட்டுமே எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி கூட்டத்தை கிழித்து கொண்டு அங்கே செல்கிறார். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அதே போல இயேசுவால் தான் குணப்படுத்த முடியும் என்ற திடமான நம்பிக்கையினால்தான் அந்த தொழுகை கூட தலைவரான யாயிர் இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார். அதனால்தான் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கின்றது. நினைத்து பார்ப்போம். 12 ஆண்டுகள் இந்த பெண் இரத்தப்போக்கினால் வருந்தினாள். தன்னிடமுள்ள பணத்தை எல்லாம் செலவழித்து மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று பார்த்திருக்கிறார். முடியவில்லை. அவருடைய நிலைமை நாளுக்கு நாள் கேடுற்றது என்று நாம் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். நோய் மட்டுமா? இல்லை, சமுதாயத்தினாலும் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஒருபுறம் உடலில் உள்ள நோய், 12 ஆண்டுகளாக எத்தனையோ மருத்துவம் செய்தும் இன்னும் குணமாகவில்லை. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி கொண்டே வருகிறது. இது ஒரு புறம். மற்றொரு புறம் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஒதுக்கி வைக்க வேண்டும், பொதுவில் வரக்கூடாது என்று சொல்லி உள்ளத்து அளவிலும் உடல் அளவிலும் அந்த பெண் வேதனையை அனுபவித்து கொண்டிருந்த நேரம். எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்க வேண்டும்! 1 வருடம் 2 வருடம் அல்ல, 12 வருடங்கள் அந்த பொறுமையினுடைய உச்சமாக அவள் இருக்கின்றார். அதே போல யாயிருடைய மகளுக்கும் நிகழ்ந்ததும் அதுதான். ஒரே மகள், சிறுமி, 12 வயது நிரம்பியவள். இயேசுவிடம் வருகிறார். இயேசுவும் வருகிறார் குணப்படுத்துவதற்கு. ஆனால் அங்கே காலதாமதம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் இடையில் இந்த 12 ஆண்டுகள் வருந்திய பெண்ணுக்கு சுகம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. சற்று காலதாமதம் ஏற்படுகிறது. இடையில் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே என்ன சொல்கிறார்கள்? உன்னுடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம்.
ஆக அவரும் ஒரு பொறுமையை இழக்காமல் பொறுமையின் உச்சத்தில் இருக்கிறார். நம்பிக்கை மற்றும் அந்த பொறுமை அங்கு ஒன்று சேர்கிறது, சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இத்துணை தடைகளை தாண்டிதான் அவர்கள் இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர். அந்த ஒரு தாரக மந்திரத்தை தான் நாமும் நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால் தான் நான் சொல்வேன், நம்முடைய நம்பிக்கை மேலோட்டமானதாக இல்லாமல் வேரோட்டமாக இருக்க வேண்டும். மேலோட்டமாக இருக்கக்கூடாது நம்முடைய நம்பிக்கை, மாறாக வேரோட்டமாக, ரூட் என்று சொல்கிறோமே, ஒரு மரம் அப்படி வலிமையாக நிற்கிறது என்றால் அதனுடைய வேர் மண்ணில் தன்னுடைய பரப்பி தன்னுடைய அந்த ஒரு சக்தியால் தான் அந்த மரம் நின்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய விசுவாச வாழ்விலும் மேலோட்டமாக இல்லாமல் வேரோட்டமாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எசையா புத்தகம் அதிகாரம் 59 இறைவசனம் 1 வாசிக்கின்றோம். மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகி போய்விடவில்லை. மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகி போய்விடவில்லை. கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காதும் மந்தமாகிவிடவில்லை. அதே போல நாம் வாசிக்கின்றோம் சாலமோன் ஞானம் அதிகாரம் 16 இறைவசனம் 12. பச்சிலையோ களிம்போ எனக்கு நலமளிக்கவில்லை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மட்டுமே நலமளித்தது என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த டச் ஆஃப் த மாஸ்டர்ஸ் ஹேண்ட் என்ற ஒரு கவிதை புத்தகம், மீரா புரூக்ஸ் எழுதிய ஒரு கவிதை புத்தகத்தில் வருகின்ற ஒரு நிகழ்வு. விற்பனைக்காக ஒரு பழைய வயலின் வருகின்றது. அந்த வயலினை வாங்குவதற்கு யாரும் முன் வரவில்லை. ஏலத்திற்காக வருகின்றது. $1 கொடுத்து கூட வாங்க முன் வரவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு வயதானவர் இருக்கின்றார். அந்த வயதானவர் அந்த தூசு படிந்த பழைய அந்த வயலினை எடுத்து வாசிக்கின்றார். அவர் வாசிக்கின்ற பொழுது அந்த இசை அங்கு சுற்றியுள்ளவர்களை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. ஆஹோ ஓஹோ என்று புகழ்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இசையா இந்த பழைய தூசி படிந்த ஒரு வயலின் என்று நினைத்தோம், இதிலிருந்து மெய்சிலிர்க்கக்கூடிய ஒரு இசை என்று சொல்லி அந்த வயலினை ஏறக்குறைய $3000, $1 கூட வாங்க முன் வராதவர்கள் அந்த வயலினை $3000 அவர்கள் வாங்கி செல்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய முதல் புதுமையை அந்த கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய புதுமையை செய்தார். இயேசு இருக்கும் இடத்தில் நிறைவு உண்டு. இயேசு இருக்கின்ற இடத்தில் நிறைவு உண்டு. திராட்சரசம் தீர்ந்து போனாலும் இயேசுவினுடைய ஆற்றல் அந்த குறையை போக்கியது. முதல் புதுமையில் திராட்சரசம் தீர்ந்து போனாலும் இயேசுவினுடைய ஆற்றல் அந்த குறையை போக்குகின்றது. முதல் புதுமையை செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வேன், கடவுள் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார். ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தாமதப்படுத்துவார். அது நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் தான் நம்முடைய விசுவாசம் உணர்ச்சி பொங்க இருக்கின்றது. சில நேரங்களில் கடவுள் கால தாமதம் செய்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் மேலோட்டமானதாக இருக்கின்றதை தவிர வேரோட்டமானதாக இருப்பது கிடையாது. கடவுள் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் தாமதப்படுத்துகிறார் என்றால் கண்டிப்பாக தரமானது செய்ய இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் பயணப்பட அழைக்கப்படுகின்றோம். 4-5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பம், அண்ணன், தங்கை மற்றும் தாய், இந்த மூவரும் அலுவலகத்தில் சந்தித்தார்கள். ஒரு சாட்சி சொல்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த அண்ணன் தங்கை பெயர் இமான் ரோஸ்லின், அந்த தாயினுடைய பெயர் ஞானம்மாள். 2024 மே 28 மாலை 5 மணிக்கு அந்த தாயானவள் மயங்கி கீழே விழுகின்றாள். என்ன என்று விசாரிக்கின்ற பொழுது மூளையில் இரத்த கசிவு ஏற்படுகின்றது. உடனே அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அங்கு செல்கின்ற பொழுது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் 0.5%, அதுதான் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தாலும் அந்த தாயானவள் உயிரோடு இருப்பாள் என்று சொல்கிறார்கள். அந்த அண்ணன் தங்கை இருவரும் தங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை செய்கிறார்கள். அவரும் அதைத்தான் சொல்கிறார், ஆப்ரேஷன் பண்ணால் 0.5%, அவ்வளோதான் உயிரோடு இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அருகில் உள்ள ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் சொன்ன நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களுடைய தாய் சிறுவயதில் அந்த 2 பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்த ஒரு நிகழ்வு, நற்கருணை என்பது சாதாரண அப்பம் கிடையாது, அதில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்,
என்று சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வளர்த்திருக்கிறார்கள். அதே போல அதிகாலை ஜெபத்தினுடைய வல்லமையையும் அவர்கள் சொல்லி அந்த பிள்ளைக்கு வளர்த்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் இருவரும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள், ஜெபிக்கின்றார்கள். எங்களுடைய தாய்க்கு சுகம் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். மருத்துவர் சொல்கிறார், ஓகே, அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று சொல்கின்ற பொழுது பணம் தேவைப்படுகிறது, 2.5 லட்சத்திற்கு மேல். அந்த நேரத்தில் எப்படி பணத்தை பிரட்டுவது என்று தெரியவில்லை. ஒரு சில உதவியோடு அந்த மருத்துவ சிகிச்சையை ஆரம்பிக்கின்றார்கள். அப்படியாக அந்த மருத்துவ சிகிச்சை நடந்து முடிகின்றது. 3 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் சொல்கிறார்கள், செய்து முடித்தாயிற்று, ஆனால் அந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கணும், ஆனால் ரொம்ப நாள் அப்படி இருக்கக்கூடாது, அந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாமல் அவங்க அம்மா இருக்கணும், அதற்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி ட்ரக்காசமி என்ற ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். தொண்டையில் ஒரு துளையிட்டு அதில் டியூப் செலுத்தி அதன் மூலமாக செய்கின்ற ஒரு அறுவை சிகிச்சை. இப்படியாக நகர்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவர்களால் பேச முடியாது என்று சொல்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்கு சுய நினைவு இருக்காது என்று சொல்கிறார்கள். இப்படியாக அவருடைய வாழ்வு அந்த மருத்துவமனையிலே கடந்து செல்கின்றது. ஆனால் அந்த அண்ணனும் தங்கையும் எங்களுடைய தாயை நாங்கள் எப்படி காப்பாற்றினோம் என்று சொன்ன ஒரு நிகழ்வு என்னவென்றால், எங்களுடைய தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது நாங்கள் கடவுளிடம் வேண்டினோம். எங்களால் முடிந்த அளவிற்கு ஏறக்குறைய 11-12 லட்சம் செலவு செய்து விட்டோம், முடியவில்லை. மறுபடியும் அரசு மருத்துவமனைக்கு மாற்றுகிறார்கள். சென்னையில் நடந்த நிகழ்வு. எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்துவிட்டோம், இனிமேல் நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் செய்த நிகழ்வு திருப்பாடல் 23 மற்றும் திருப்பாடல் 91 தினந்தோறும் வாசிக்கின்றார்கள். தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கின்றார்கள். அருகில் இருந்த பங்கு தலங்களில் சென்று பங்கு தந்தையர்களை அழைத்து நற்கருணையை கொண்டு வந்து அந்த டியூபில் கரைத்து அவர்களுக்கு உணவாக இந்த நற்கருணை ஆண்டவரை செலுத்துகிறார்கள். அதோடு கூட அந்த பங்கு ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து அவர்கள் தங்கியிருந்த அந்த மருத்துவ அறையில் அவர்கள் தெளிக்கிறார்கள். அருகில் இருக்கிறவர்களாம் பார்ப்பேன், என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒன்றும் புரியல, என்ன செய்துனே தெரியலையே என்று சொல்லி அவர்கள் ஏளனப்படுத்தினாலும் புரியாமல் பேசினாலும் தான் கொண்ட நம்பிக்கையில், வேரோட்டமான நம்பிக்கையில், மேலோட்டமான நம்பிக்கை அல்ல, வேரோட்டமான நம்பிக்கையில் அந்த பெண் செய்கின்றார்கள். ஆக இறுதியாக அந்த பெண் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். இந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி குடியேறுவதற்குள்ளாக என்னுடைய தாய் வீட்டிற்கு வர வேண்டும். அதைத்தான் அவர்கள் சொல்லி ஜெபிக்கின்றார்கள். குடியேறுவதற்குள்ளாக என்னுடைய தாய் நலத்தோடு சுகத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். புதுமையிலும் புதுமையாக நடக்க முடியாது, பேச முடியாது, நினைவு வராது, பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்ன அதே தாய், அந்த தங்கையும் அந்த அண்ணனும் அந்த தாயும் இதே ஆலயத்திற்கு வந்து சாட்சி சொன்னார்கள். அலுவலகத்திலே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கண்ணு தண்ணீர் அப்படியே ஊற்றுகின்றது. மருத்துவ சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் எடுத்த ஃபோட்டோவையும் நான் அவர்களை நேரில் கண்ட அவர்களுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது ரொம்ப வித்தியாசம். முடியாது, அவ்வளவுதான் என்று சொல்கின்ற இடத்தில் கடவுள் தொடங்கி வைப்பார். முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கின்ற இடத்தில் அந்த கடவுள் தொடங்கி வைப்பார். நம்முடைய நம்பிக்கை வேரோட்டமாக இருக்கின்ற பொழுது, மேலோட்டமாக அல்ல, வேரோட்டமாக நம்முடைய நம்பிக்கை இருக்கின்ற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய புதுமைகளை நாம் சொல்லலாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது. நான் இங்கு தொடக்கத்தில் வந்த பொழுது தீர்த்தம் தெளிக்க வேண்டும், எல்லா பூசையிலும் முடிந்த பிறகு தீர்த்தம் தெளிக்க வேண்டும். அப்படியாக தெளிக்கின்ற பொழுது இந்த கை சரியில்லை, கொஞ்சம் வலி, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் கூட இருந்த அருட்தந்தையர்கள் எல்லாம் உதவி செய்து அந்த தீர்த்தத்தை எல்லாம் நாங்கள் தெளித்தோம். எல்லா பூசையிலும் தெளிக்க வேண்டும். முதல் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை நிகழ்வு பேராலயத்திலே நடைபெறும். முதல் வெள்ளிக்கிழமை ஆலயத்தை சுற்றி வருவோம், பிறகு நற்கருணை ஆராதனை. முதல் சனிக்கிழமை அப்படித்தான் நற்கருணை ஆண்டவரை பவனியாக எடுத்து நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கின்ற நிகழ்வும் இந்த பேராலயத்திலே ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் முதல் சனிக்கிழமையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த முதல் வெள்ளிக்கிழமை நற்கருணை ஆண்டவரை அந்த கதிர் பாத்திரத்தில் வைத்து இந்த பேராலயத்தை சுற்றி வர வேண்டும், வைக்க வேண்டும், அதை தாங்கி கொண்டு வர வேண்டும். எனக்கு கை வலி, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அதை நற்கருணை ஆண்டவரை தூக்குவதற்கு முன்பாக மனதிற்குள்ளாக ஒரு ஜெபம் செய்து கொண்டு தான் அந்த உடுப்பெல்லாம் போட்டு எடுத்தேன். கை வலிக்கக்கூடாது, நற்கருணை ஆண்டவரை நன்றாக நான் சுமந்து வர வேண்டும் என்று.
அன்று நடந்த ஒரு அதிசயம் என்னவென்றால், அதற்கு முன்னாக அந்த நற்கருணை ஆண்டவரை அந்த கதிர் பாத்திரத்தோடு தூக்குகின்ற பொழுது கொஞ்சம் வெயிட் கனம் அதிகமாக இருக்கும். ஆனால் அன்று அந்த நற்கருணை ஆண்டவரை தூக்குகின்ற பொழுது ஒரு தர்மாக்கோல் வெயிட் எவ்வளவு இருக்கும், ஒரு சின்ன ஒரு தர்மாக்கோல் ஷீட்டு வெயிட் ரொம்ப இலகுவாக லேசாக இருக்கும். அந்த நற்கருணை ஆண்டவரை கதிர் பாத்திரத்தோடு தூக்குகின்ற பொழுது அன்று அந்த கதிர் பாத்திரத்தினுடைய வெயிட் கணம் ஒரு தர்மாகோல் ஷீட்டை தூக்குனா எவ்வளவு வெயிட்டு கம்மியாக இருக்கும். அந்த நற்கருணை அந்த கதிர் பாத்திரத்தை தூக்குகின்ற ஒரு நினைவு கூட இல்லை. இது ரொம்ப கையை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு வர்ற போல இருந்தது. அதை அந்த முதல் வெள்ளிக்கிழமை மறையுரை வைத்த அருள் தந்தையிடம் கூட நான் சொன்னேன். தனிப்பட்ட விதத்தில் நான் உணர்ந்த ஒரு புதுமை. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். ஊர் சொல்லும், உலகம் சொல்லும், அருகில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள், மருத்துவர்கள் சொல்வார்கள், ஒன்றுமில்லை, முடிந்துவிட்டது, அவ்வளவுதான், பார்த்து கொள்ளுங்கள், எடுத்து செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி சொல்கின்ற இடத்தில் இந்த கடவுள் நம்முடைய வாழ்வை தொடங்கி வைப்பார். ஆமென்.